உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பார்வதியை கண்ணுக்குள்ள இல்ல, நெஞ்சுக்குள்ள வச்சு பாத்துக்க வேண்டிய நீ அவ கண்ணை திறப்பால மாட்டான்ற நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்க. பார்வதியோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணம். ஆமா, நீதான் காரணம். பெரிய இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாமிக்கு விளக்கேத்தணும், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாமிக்கு பூஜை பண்ணணும்னு உன் கோயிலுக்கு வர்றத பார்வதி சொல்லி சொல்லி என்கிட்ட சந்தோஷப்படுவா. நாளும் கிழமையும் பார்த்து பார்த்து உன்னை கும்பிட்ட உன் பார்வதிக்கு நீ கொடுக்குற வரம் இதானா? சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்காக தான் உயிரே கொடுக்க தயாராட்டா பார்வதி. ஆனா நீ உன்னையே நம்பிட்டு இருந்தவள இப்படி உயிருக்கு போராட வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. பார்வதி எங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளை காப்பாத்த ரத்தம் தேவைன்னு நான் போராடிட்டு இருக்கேன். தான் மக பொழைப்பால மாட்டாளன்னு சுந்தரம் துடிச்சிட்டு இருக்காரு. ஏன் இத்தனை பேரோட வாழ்க்கையில விளையாடுற? தப்பு. நீ பண்றது ரொம்ப தப்பு. இது நியாயமே இல்ல, உனக்கு தர்மமும் இல்ல. என் கையில எதுவுமே இல்ல, எல்லாம் அவங்கவுங்க தலையெழுத்தபடிதான் நடக்கும்னு சொல்லி தப்பிச்சிடலான்னு பார்த்த நான் ஒத்துக்க மாட்டேன். பார்வதி உயிரை காப்பாத்தி கொடுப்பன்ற நம்பிக்கையில உன் காலடியில இருந்து இந்த குங்குமத்தை எடுத்துட்டு போறேன். என் நம்பிக்கை நீ ஏமாத்தின அப்புறம் எந்த காலத்துக்கும் நான் உன் முன்னாடி வந்து நிக்க மாட்டேன். உன் பொண்ணை பலி வாங்கிடாத, பார்வதியை காப்பாத்து. ஒன்னால நின்னு போன இந்த நிச்சயதார்த்தம் 7 நாள்ல மறுபடியும் நடக்கணும். விஜயா, பார்வதியை காப்பாத்த பணம், செல்வாக்கு, அதிகாரம் இது அத்தனையும் பயன்படுத்த நான் தயாரா இருக்கேன். இதுல உனக்கு எது வேணும்னு சொல்லு. அம்மா, உங்க தயவுல எனக்கு என் பிள்ளைகளுக்கும் இது நாள் வரைக்கும் எந்த குறையும் இல்லை. எங்க உயிர் போற வரைக்கும் நாங்க உங்களுக்கு சேவை செய்வோம்னு சொல்லியிருக்கோம். அப்படி வாக்கு கொடுத்த இந்த வாயால உங்ககிட்ட இப்ப எப்படி கேக்குறதுன்னு எனக்கு ஒண்ணு புரியலம்மா. உங்ககிட்ட இப்ப எப்படி கேக்குறதுன்னு எனக்கு ஒண்ணு புரியலம்மா. நான் சைன் பண்ண பிளாங்க் செக்க தரேன். உன் மகளை பூ மாதிரி பாத்துக்குவாங்க. பணம் கம்மியா இருக்கு, இன்னும் கட்டுங்கிற வார்த்தையே வராது. போன் பண்ணி டாப் மோஸ்ட் சர்ஜனை யாரையாவது வர சொல்றியா? நீ இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள அவங்க ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இருப்பாங்க. செல்வாக்க பயன்படுத்தணுமா? ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி வீட்டுல வேலை செய்யறேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். போலீஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ், எந்த டிபார்ட்மெண்ட் ஆளுங்களா இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில கியூல நிப்பாங்க. இப்ப சொன்னதுல உனக்கு எது வேணும் சுந்தரம்? சொல்லு. அம்மா, இந்த வார்த்தையை சொல்றதுக்கு பயமா இருக்குமா? நீங்க நினைச்சா
முடியாத காரியம்னு எதுவுமே இல்லம்மா. நாங்க கேட்காமலேயே எங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஆனா இப்போ என் பொண்ணு உயிரை காப்பாத்துறதுக்கு வேண்டியது பணம், செல்வாக்கு, அதிகாரம் இதெல்லாம் இல்லம்மா. இது அத்தனையும் உங்க பார்வைப்பட்டாலே எங்களுக்கு வந்து சேர்ந்துருமா. நீங்க பெரிய மனசு பண்ணி கருணை காட்டுனா என் பொண்ணு பார்வதி உயிர் பொழைச்சுக்குவாம்மா, உயிர் பொழைச்சுக்குவா. நான் என்ன செய்யணும் சுந்தரம்? உனக்கு என்ன வேணும்? பணம் வேணும்னு கேட்டா 2000 ரூபாய் கட்டுக்களை என் கை நிறைய அடிக்கிடுவீங்க. பசிக்குதுன்னு சொன்னா வயிறு நிறைய சாப்பாடு வைப்பீங்க. இப்போ இப்போ என் பொண்ணு உயிரை காப்பாத்துறதுக்கு உங்க 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 ரத்தம் வேணும்னு நான் எப்படிமா கேட்பேன்? என்ன மன்னிச்சிடுங்கம்மா. சொல்ல முடியாம, சொல்ல வார்த்தை வராம இவ்வளவு நேரமா தயங்கிக்கிட்டு இருந்தம்மா. என் பொண்ணு தலையில அந்த கடவுள் என்ன எழுதி இருக்கானோ அப்படியே நடக்கணும்மா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் போறேம்மா. என் பொண்ணு உசுரை காப்பாத்த உங்க ரத்தத்தை கொடுங்கம்மான்னு என்னால அம்மா முகத்தை பார்த்து கேட்க முடியலைங்கய்யா. வார்த்தை வரல, ஆனா விவரத்தை சொல்லிட்டு வந்துட்டாங்கய்யா. அப்பா, நீங்க அம்மாக்கு கால் பண்ணுங்க. மாமா, அதான் சுந்தரம் விவரத்தை சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாருல. ரத்தம் கொடுக்கற மாதிரி இருந்தா அக்கா இந்நேரத்துக்கு கிளம்பி வந்திருப்பாங்க. தேவையில்லாம அவங்களுக்கு போன்லாம் பண்ணி டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க. எனக்கு என்னவோ வனஜா சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. பார்வதியோட தலையெழுத்து அவ்வளவுதான்னு நினைச்சுக்கிட்டு நாம எல்லாரும் மென்டலா ப்ரிப்பேர் ஆகிறது தான் பெஸ்ட்னு தோணுது. இல்ல, நான் அகிலா கிட்ட பேசுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.